மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீலகிரி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட சுகாதார அலுவலகம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு தற்காலிகமாக பணிபுரிவதற்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 15 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவு நீலகிரி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன காலி பணிகள் இருக்குது, வயது வரம்பு என்ன, ஊதியம் எவ்வளோ, என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேடியோகிராஃபருக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி பிஎஸ்சி அல்லது டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபர் கோர்ஸ். ஊதியம் பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல காலி பணியிடம் இருக்குன்னா SDH மஞ்சூரில் இருக்குது. அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 5 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் 11,000 ரூபாய். காலி பணியிடம் GMCH ஊட்டியில் இருக்குது. அடுத்தது ஆடியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜியில் முடிச்சிருக்கணும், அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்டு ஹியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் 32,000 ரூபாய். காலி பணியிடம் GMCH ஊட்டியில் இருக்குது. அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. +2ல் சயின்ஸ் குரூப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 17,500 ரூபாய். காலி பணியிடம் குன்னூரில் 2 காலி பணியிடம் இருக்குது. அடுத்தது லேப் டெக்னீஷியனுக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தொகுதி 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், அதோட மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 17,000 ரூபாய். எந்த இடத்துல காலி பணியிடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுகுலாவில் 2 காலி பணியிடம் இருக்குது. அடுத்தது ஆடியோ மெட்ரிஷியனுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. ஹைஸ்கூல் அண்டு டிப்ளமோ இன் ஆடியோ மெட்ரிஷியன் முடிச்சிருக்கணும். ஊதியம் 20,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல காலி பணியிடம் இருக்குன்னா GMCH ஊட்டியில் இருக்குது. அடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் முடிச்சிருக்கணும். மாத ஊதியம் 23,000 ரூபாய். காலி பணியிடம் பார்த்திங்கன்னா நெல்லக்கோட்டையில் இருக்குது. அடுத்தது ஆடியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டு. பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அல்லது பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்டு ஹியரிங்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் 32,000 ரூபாய். காலி பணியிடம் GMCH ஊட்டியில் இருக்குது. சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் பணியில் சேர்வதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் 11 மாதத்திற்கு அளிக்க வேண்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்ப படிவம் நீலகிரி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் மாதிரி படிவம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை நீங்கள் நேர்லேயோ அல்லது விரைவு தபால் மூலயமாவோ அனுப்பலாம். உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 32 ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் 643-001 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம்.